இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்து தெரிவிக்கிறேன். ஆன்லைன் மூலமாக இந்த வேத பாட வகுப்பை பார்க்கிற உங்களையும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் அவருடைய 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அற்புதமான போதகர் என்கிற தலைப்பிலே இன்றைக்கு 3வது பாகமாக உங்களோடு கூட பேசும்படி ஆவியானவர் தந்திருக்கிற இந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இங்கே நிக்கதேமு என்று சொல்லப்படுகிற ஒரு பரிசேயன், ஒரு வேதபாரகன், வேதத்தை ஸ்தோத்திரிக்கிற அறிந்திருக்கிற ஒருவன் ஆண்டவரிடத்தில் வந்து சொல்லுகிறான், நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். ஏன்னா நிக்கதேமு ஒரு போதகன் தான். ஏனென்றால் யோவான் 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும், கொஞ்சம் கவனிங்க, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா என்று கேட்கிறார். அப்போது இவரு ஒரு டீச்சராக தான் இருக்கிறார். இவரும் தேவனுடைய ஆலயத்திலே வருகிறவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறவராகத்தான் இருக்கிறார். ஆனால் இவர் சொல்லுகிறார், நான் போதிக்கிறேன் தான், ஆனால் நீரோ அற்புதமான போதகராக இருக்கிறீர். அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் அற்புதமான போதகர், ஸ்தோத்திரம். ஆச்சரியமான ஒரு போதகர், பிரமிக்கத்தக்க விதத்தில் போதிக்கிறவர். அவருடைய போதனைகள் ஸ்தோத்திரிக்கிறோம் அவ்வளோ அருமையானது. ஒரு முறை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவை கைது பண்ணுறதுக்காக ஸ்தோத்திரம் ராஜாக்களால் சில சேவகர்கள் அனுப்பப்பட்டிருந்தார்கள். ஸ்தோத்திரிக்கிறோம். கைது பண்ண வந்த சேவகர்கள் தாம் கைது பண்ண வந்திருக்கிறோம், இயேசுவை கைது பண்ண வந்திருக்கிறோன்றது மறந்து அவர் பேசுகிறத மெய்மறந்து கேட்டுட்டு இருந்தாங்க. கேட்டுட்டு அவரை கைது பண்ண மனமில்லாமல் போய் ராஜா கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு காலமும் இப்படிப்பட்ட ஒரு போதனை என்ன செய்ததே இல்லை, கேட்டதே இல்லை. இவர் பேசுனது மாதிரி ஒருவனும் ஒரு காலம் என்ன செய்ததே இல்லை, பேசுனதே இல்லைன்னு ஸ்தோத்திரிக்கிற அவருடைய போதனைகளால் இயேசுவை கைது பண்ண வந்தவர்களும் செயலற்று நின்ற சம்பவங்களெல்லாம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஏனென்றால் அவர் அற்புதமான போதகராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவ்வளோ ஆசீர்வாதமானது. ஸ்தோத்திரிக்கிறோம். அதனால தான் ஸ்தோத்திரிக்கிறோம், நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாக இருக்கிறீர்களா என்று சீஷர்களை பார்த்து இயேசு கேட்டபொழுது, ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடம் மாத்திரமே இருக்கிறது, உங்கள் போதனையை தவிர்த்துட்டு நாங்கள் எங்கேயா போவோம், அந்த போதனையில் தானே நாங்கள் வாழறோம் அப்படின்னு சீஷர்கள் சொன்னதை நான் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கும் ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கை வண்டி ஓடுது, நம்ம நிற்கிறோம், பேசுகிறோம், ஸ்தோத்திரம், முன்னேறோம்னா அது கர்த்தருடைய வார்த்தையே அல்லாமல் வேறொன்று இல்லை. அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொன்னார், ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு உங்களுடைய வசனம் மட்டும் மனமகிழ்ச்சியாக இல்லாதிருந்திருக்குமானால் எனக்கு வந்த துக்கத்தில் என்ன செஞ்சுருப்பேன், நான் அழிஞ்சே போயிருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் நல்ல போதகர். ஆகவே தான் இப்படிப்பட்ட வேத பாட வகுப்புகளில் விசுவாச பிள்ளைகள் கலந்து கொள்ளணும். அதை குறித்த ஒரு பாரம் இருக்கணும். எல்லாம் தெரிந்தது என்கிற நிலைமையில் ஒரு தேவ பிள்ளை இருப்பார்னா அவர் அறிய வேண்டிய பிரகாரமாக இன்னும் என்ன செய்யலை, அறியலை. ஸ்தோத்திரிக்கிற எல்லாம் தெரிந்திருக்கிறது என்று நான் நினைப்பேன். ஆனால் நான் ஒரு நல்ல ஊழியக்காரன் அல்ல. ஸ்தோத்திரிக்கிறோம். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தைகள் நம் ஜீவன் இருக்கிற வரை நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. வசனம் இருக்கு, ஆனால் அந்த வசனத்திலிருந்து கர்த்தர் நமக்கு விளக்கம் கொடுக்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. பைபிள் எல்லார் கையிலும் இருக்கலாம், ஆனால் அந்த பைபிளின் விளக்கம் நமக்கு தெரியணும். ஏனென்றால் பைபிள் சொல்லுகிறது, அந்த எம்மாவூர் சீஷர்களுக்கு அவர் வேத வசனத்தை விளக்கம் காட்டின போது தான் அவங்க இருதயம் கொழுந்து விட்டு எரியுது.
அப்போ பைபிள் உன்னை கொழுந்து விட்டு எரிய செய்யாது. நீ வேதத்தை வாசிக்கும் போது, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்கள் அதை விளக்கம் சொல்லும்போது, அந்த விளக்கம் உனக்கு உள்ள வரும்போது தான் உன்னுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். ஹல்லேலூயா. நீங்கள் பைபிள் படிக்கிறது வேற, அதற்குரிய அபிஷேகத்தோடு நாங்கள் அதை படித்து உங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறது வேற. ஸ்தோத்திரிக்கிறோம். அது தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற கிருபை. அந்த போதக கிருபை இருக்கிறதுனால என்னை தாழ்த்தி இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே எனக்கு பைபிள் தெரியும், நான் ஆதியாகமத்து வெளிப்படுத்தல் வரைக்கும் படிச்சிருக்கேன், நான் அதை தெரியும் இதை தெரியும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் இன்னும் அறிய வேண்டிய பிரகாரமாக என்ன செய்யல, அறியலை. ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வசனங்களுக்குள்ள கடந்து போகணும். ஏனென்றால் உபாகமம் 33வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஒரு பகுதியை வாசிக்கிறேன். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய பாதத்திலே விழுந்து உம்முடைய வார்த்தைகளினாலே போதனை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் வேதத்திலே பாருங்கள். ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையிலே இருக்கிறார்கள். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் தேவனுடைய கையிலே இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய கையிலே இருக்கிறவர்களாக மட்டுமல்ல, அவருடைய பாதத்தில் விழுகிறவர்கள். ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்கள் யார்? அவருடைய கையில் இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, அவருடைய பாதத்தில் விழுகிறவர்கள். அவர்கள் ஏன் அந்த பாதத்தில் விழுகிறார்கள்? அவரால் போதனையை அடையும்படியாக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் விழுந்து அவரால் நம்ம போதனையை அடையணும். சோத்திரிக்கிறோம். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை அவருடைய கையில் பத்திரமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை அவருடைய கையில் பத்திரமாக இருக்கும். பரிசுத்தவான்கள் போதனையை அடைவார்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே எனக்கு போதிங்க, ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரும், ஆண்டவரே எனக்கு சொல்லி கொடுங்க, ஆண்டவரே விளங்காததை எனக்கு நீங்கள் விளக்கம் காட்டுங்க, ஆண்டவரே. அன்றைக்கு சோத்திரிக்கிறோம், எம்மாவூர் சீஷர்களுக்கு உம்முடைய வேத வசனங்களை விளக்கங்காட்டி சொன்னது மாதிரி எனக்கும் சொல்லிக் கொடுங்க, ஆண்டவரே. நான் படிக்கிறேன், ஆனால் எனக்கு புரியல, ஆண்டவரே எனக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு போதிங்க, எனக்கு போதகராக நீங்கள் இருக்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் அவரை போதகராய் என்கிற அந்த நிலையில் அவரை நீங்கள் அணுகும் பொழுது அவர் கட்டாயம் உங்களுக்கு போதிப்பார். நீங்கள் போதனையை அடைவீர்கள். சோத்திரிக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், அவருடைய பாதத்தில் விழுந்து அவருடைய வார்த்தைகளினால் நான் போதனையை அடைவேனாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி தேவனால் நீங்கள் போதிக்கப்படுவீர்களானால் நீங்கள் ஒரு காலமும் திசை கட்டு போவதே இல்லை. அருமையானவர்களே, யாரும் உங்களை வஞ்சிக்கவே முடியாது, யாரும் உங்களை நிர்மூலமாக்கவே முடியாது. நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிற எவனும் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பாய் இருப்பான். பெருமழை பெரும் புயல் காற்று வந்து மோதினாலும் அந்த வீடு கீழே விழாது. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்கள் லூக்கா 2:46 கூட இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தேவ ஆலயத்தில் போதகர்களின் நடுவிலே அவர் உட்கார்ந்திருக்கவும். பாருங்க, 12 வயதிலேயே அவர் பாருங்க யார் நடுவில் உட்கார்ந்துருக்கிறார் பாருங்க. போதிக்கிறவர்களுடைய நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை அவர் கேட்கிறாராம். ஸ்தோத்திரம். ஹி வாஸ் அ லிசனிங். ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு இதை கேட்கிற திறனே இல்லை. இயேசு தானே நமக்கு முன்மாதிரி. 12 வயசில் போதகர்கள் நடுவில் உட்கார்ந்து அவர்கள் பேசுகிறத அவர் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாருங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. சோத்திரிக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுகிறேன், கவனிக்கிறவர்கள் கற்றுக்கொள்ளுகிறார்கள், கற்றுக்கொள்ளுகிறவர்கள் கற்றுக் கொடுக்கிறவர்களாய் மாறுகிறார்கள். அல்லேலூயா. லிசனர் லேர்னர் பிகம் அ லீடர். சோத்திரிக்கிறோம். யாரெல்லாம் கவனிக்கிறார்களோ அவர்கள் கற்றுக்கொள்ளுகிறார்கள், கற்றுக்கொண்டவர்களே மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாய் மாறுகிறார்கள். ஆமென்னு சொல்லுங்க. அப்போ இயேசு பாருங்க, நான் இயேசு, நான் தேவகுமாரன், நான் பேசுகிறத நீங்கள் கேளுங்கன்னு அவர் சொல்லலாம். ஆனால் அவர்கள் பேசுகிறதை முதலாவது என்ன செய்தான்? கேட்டார். கேட்குறவனுக்கு தாங்க பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது.
நிறைய பேர் சோத்தரிக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு தாமதமாயும் இருங்கள். நிறைய பேருடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமா இல்லைன்னா நிறைய பேருடைய என்ன நடந்தவர், நீ பேசாத, நான் பேசுறத முதல்ல கேளு, நான் பேசுறத முதல்ல. இப்படியே சண்டை நடக்கும். தோத்திரம் கேட்டுக்கிறீங்களா? தோத்திரம். நானே அப்படி போட்டுக்கிறேன் பாஸ்டர் அப்படின்றீங்களா என்ன? தோத்திரம். இப்படி இந்த நான் பேசுகிறத நீ முதல்ல கேளு, நான் பேசுகிறத முதல்ல கேளு அப்படின்னா சண்டை தான் அங்கே வரும். சோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. நிறைய நேரம் அவள் கற்றுக்கொள்ள முடியாது. இயேசுவை பாருங்கள், போதகர்கள் நடுவில் உட்கார்ந்திருக்கிற மட்டுமல்ல, அவர்கள் பேசுகிறதை அவர் என்ன செய்தார்? கேட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதற்கு தீவிரம் காட்டணும். இன்னொருத்தவங்களுக்கு நாம சொல்லணும் என்றது ரெண்டாவதாக தான் இருக்கணும். அவங்க என்ன பேசுகிறாங்க அதை தான் நம்ம முதல்ல கேட்கணும். அவர்கள் பேசுகிறத கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். சோத்திரிக்கிற முதல்ல அவங்கள பேச வைக்கிறாரு, அதுக்கப்புறம் தான் இவரே என்ன செய்கிறாருங்க? பேசுகிறார். அப்புறம் அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் பேச்சை கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களை குறித்து என்ன செஞ்சாங்க? பிரமித்தார்கள். பிரமிக்கத்தக்க போதகர் அவர். அவர்கிட்ட நீங்கள் ஒரு விளக்கத்தை வாங்கினீங்கன்னா உங்கள் கண்ணே ஓப்பன் ஆகிடும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு பேசணும். நான் இந்த வசனத்துக்கு நான் இந்த விளக்கத்தை நான் இது வரைக்கும் பைபிள் படிச்சிருக்கேன், எனக்கு இந்த வசனத்துக்கு இது விளக்கமானு எனக்கு இது வரைக்கும் தெரியல, ஆனால் இன்றைக்கி தான் என் கண் என்ன செய்தது? திறந்ததுன்னு நிறைய நேரம் சொல்லுவோம். அதனால தான் தாவீது கூட சொல்லுகிறார், வேதத்தில் உள்ள உம்முடைய அதிசயங்களை காணும்படி என் கண்ணை என்ன செய்யும்? திறந்தருளும். அல்லேலூயா. அவர் தான் நல்ல போதகர், அற்புதமான போதகர். அவருடைய போதனைகளை நாம் கேட்போமானால் நம்முடைய கண்கள் திறக்கும், நம்முடைய இருதயத்தின் கண்கள் என்ன செய்யும்? திறக்கும். அப்படி அவர் பேசுகிற வல்லமை உள்ள ஆண்டவர். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, மத்தேயு 7:28 பாருங்க. இந்த மத்தேயு 7 மத்தேயு 8வது அதிகாரம் ஒரு தொடர் அதிகாரம்னு வச்சுங்களேன். அப்போது மத்தேயு 7:28 இப்படி முடியுது. இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவர்களாய் அவர்களுக்கு என்ன செய்தாராம்? போதித்தார்னு போட்டிருக்கு. மற்றவங்க போதிக்கிற மாதிரியே இல்லை அவருடைய போதனை. வேத பாரகரை போல சும்மா பார்ஷியாலிட்டி அவர் போதிக்கல. அவருடைய போதனைகள் எல்லாம் அதிகாரத்துடைய துணியா இருந்தது. சோத்திரிக்கிறோம். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரிக்கிறோம். அப்படி அவர் போதிக்கிறார். அப்படி போதிச்சுட்டு அவர் மலையிலிருந்து கீழே இறங்கி வர்றாருன்னு அடுத்த வசனம் தொடங்குது. சோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மலையில் தனக்கு கூடி வந்து அத்தனை ஜனங்களுக்கு அவர் பேசியிருக்கிறார். அப்படி பேசுகிறாரு. பேசிட்டு அவர் மலையிலேருந்து கீழே இறங்கி வர்றாரு. சோத்திரம். நிறைய காரியம் நடக்குது. அப்புறம் ஒரு கப்பர் நகும் என்கிற ஒரு ஊருக்கு நுழையிறாரு. அப்போ நுழையும் பொழுது 100க்கு அதிபதி என்கிற ஒருவன் ஆண்டவரை சந்திக்கிறான். அவன் போய், ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான், நீங்கள் வந்து சுகமாக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் உடனே உன் வீட்டுக்கு வரப்பான்னு அவர் சொல்கிறாரு. உடனே 100க்கு அதிபதி சொல்லுகிறாரு, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் என் வீடு பாத்திரம் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரவானா என்ன செய்யவில்லை, நான் என்னவில்லை, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் என்ன ஆவான்? சொஸ்தமாவான்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. சோத்திரிக்கிறோம். மத்தேயு 8:9 அவர் சொல்கிறாரு, நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும், அதிகாரம் என்ற வார்த்தைங்க வருது பாருங்க, நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் ஒரு செஞ்சூரியன், 100க்கு அதிபதி. சோத்திரம். அப்போ இவரை கமாண்ட் கொடுக்கறதுக்கு இவரை விட மேலதிகாரியும் இருக்கிறாரு. இவருடைய கமாண்டுக்கு கீழ்ப்படியக்கூடிய கீழே ஒரு 100 பேர் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தோம், என் அதிகாரத்துக்கு கீழேயும் சில ஆட்கள் இருக்கிறாங்க. நான் அதிகாரத்தோடு அவனை போ என்றால் என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. நான் அதிகாரத்தோடு அவனை வா என்றால் என்ன செய்கிறாங்க? வராங்க. ஒரு அற்ப மனுஷனாகிய என் வார்த்தையே இவ்வளவு அதிகாரம் இருக்குமானால் நீர் அதிகாரமுடையவராய் போதிக்கிற போதகர் என்று எனக்கு தெரியும். நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா என் வீட்டுக்குள்ளே இருக்கிற வேலைக்காரன் சொஸ்தமாவான்.
ஏன் இந்த அதிகாரம் என்கிற வார்த்தையை அவன் யூஸ் பண்ணுறான்னா, அவன் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை அவ்வப்போது ஆங்காங்கே அவன் கேட்டிருப்பான் போல, அவருடைய போதனைகள் அதிகாரத்தோடு இருந்ததை அவன் எண்ணித்தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறான். நீர் ஒரு வார்த்தையை சொல்லும், உம்முடைய வார்த்தை அதிகாரமான வார்த்தை. யுவர் வேர்ட் இஸ் வெரி அத்தாரிட்டி வேர்ட். உடைய வார்த்தை அதிகாரம் உடையது. சோத்திரம். நீ சொன்னால் நடக்கும், நீ கட்டளையிட்டால் நிலைத்து நிற்கும். உடைய வார்த்தையின் வல்லமை, உடைய போதனைகள் எப்படி என்று தெரியும். நீர் ஒரு அற்புதமான போதகர். நீர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ஆவியிலும் கிரியை செய்யும், ஆத்மாவிலும் கிரியை செய்யும், அது சரீரத்திலும் கிரியை செய்யும். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான போதகரை தான் நாம் சேவித்து வருகிறோம். ஹல்லேலூயா. எல்லா காரியங்களை குறித்து நம்மோடு என்ன செய்கிறவர்? போதிக்கிறவர். நான் கடந்த நாட்களில் அற்புதமான போதகர் என்கிற தலைப்பில் நான் கடந்த நாட்களில் வெறுமையை மாற்றும் போதகர் என்று நான் உங்களோடு பேசினேன். சோத்திருக்கிறோம். அவர் அற்புதமான போதகர் என்று நான் தலைப்பு கொடுத்து, அவர் எப்படி அற்புதமான போதகர், அவருடைய போதனைகள் வெறுமையை கூட நிறைவாக என்ன செய்யும்? மாற்றும் என்று நான் கடந்த நாட்களில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். இன்றைக்கு இரண்டாவது ஒரு பாயிண்ட், முடியாதவைகளை முடிய வைக்கிற ஒரு போதகர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டான். இது முடியாது, இது நடக்காது, இனி நடக்க இது வாய்ப்பில்லை என்று நீங்கள் எண்ணுகிற காரியங்களை அந்த போதகர் செய்து முடிக்கிறவர். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் அதை செய்து முடிக்கும். சோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த காரியம் முடியாதது போல, இப்படியே இருந்து என் காலத்தை நான் முடிச்சிருவோம் போல, இந்த காரியம், இந்த கண்ணீர், இந்த பிரச்சனை, இந்த கஷ்டம் இனி மாறப்போகிறதே இல்லை, இது பெர்மனெண்ட்டாக அப்படியே தான் இருக்கும் போல என்று நீ எதையெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ அதையெல்லாம் முடியும் என்று சொல்லுகிற ஒரு போதகர். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உலகம் உன்னை பார்த்து முடியாது, அதிகாரி உன்னை பார்த்து முடியாது, உன் சொந்தக்காரன் உன்னை பார்த்து இது முடியாது, உன் பக்கத்து வீட்டுக்காரன் முடியாது, உன் வீட்டுக்கார் கூட முடியாது, உன் மனைவி முடியாது, உன் பிள்ளைகள் முடியாது என்று எதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்களோ, நல்ல போதகர், அற்புதமான போதகர் சொல்லுகிறார், முடியும், நடக்கும், அதிசயம் உண்டாகும், மேன்மை உண்டாகும், உன் கண்ணீர் துடைக்கப்படும், உன் பிரச்சனை மாறும் என்று சொல்லுகிற ஒரு அற்புதமான போதகர். அல்லேலூயா. ஒரு ஊழியர் சொன்னார், மனிதன் முடியாது என்று எங்கே முற்றுப்புள்ளி வைக்கிறானோ அந்த முற்றுப்புள்ளியை அழித்து விட்டு தொடர்ந்து என் வாழ்க்கையை நீட்டி விடுகிறவர் தான் கர்த்தர். அல்லேலூயா. சோத்ரா. அதனால தான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுது. நிறைய நேரம் டாக்டர் என்ன சொல்கிறாங்க, எங்களால் முடியாதுங்க, எங்கள் வைத்தியத்தில் நாங்கள் என்னென்னலாம் இப்போ அப்டேட் வரைக்கும் எல்லா மாத்திரையும் கொடுத்துட்டோம், அப்டேட் வரைக்கும் எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிட்டோம், ஆனாலும் அதை ரிக்கவர் ஆகலை, இனிமே காட் தான், இனிமே காட் கிரேஸ் தான், இனிமே ஒரு அற்புதம் நடந்தால் தான் அப்படின்னு கை விரித்த எத்தனையோ காரியங்களில் ஆண்டவர் எத்தனையோ பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறார். அந்த கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகிறார். அந்த கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இடைபடுகிறார். முடியாதவைகளை முடிய வைக்கிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேதத்தில் பாருங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்தையும் 36வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 35, 36. அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். உன் குமாரத்தி மரித்து போனால், இயேசுவே வாரும், போதகரே வாரும்னு நீ ஏன் அவரை சும்மா கூட்டிட்டு இருக்கிற? அவங்க கணிப்பு என்னன்னா, செத்து போயிட்ட ஒரு பெண்ணை இந்த போதகர் ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ காய்ச்சல், தலைவலி, சளி பிடிச்சிருக்கு, தோத்திரம், சின்ன சின்ன பிரச்சனைன்னா இந்த போதகர் சரிப்படுத்துவார். செத்தே போச்ச,
உன் பிள்ளையினுடைய ஜீவனே அந்த பெண்ணை விட்டு போயிடுச்சே, பிள்ளையை விட்டு போயிடுச்சே. இனி போதகர் வந்தா என்ன, வராட்டா என்ன? போதகர் வந்து என்ன பண்ண போறாரு? போதகர் வந்து என்ன உயிர் வந்துருமா? திரும்ப போன உயிர் திரும்ப வந்துருமான்னு சோத்திரிக்கிறோம். அவங்க பேசுறாங்க. சோத்திரம், நீ போதகரை கூப்பிட்டதெல்லாம் சரி, என் பிள்ளை மரண அவஸ்தைப்படுறா, போதகரே என் வீட்டுக்கு வாங்கன்னு நீ கூப்பிட்டதெல்லாம் சரி. ஆனால் இப்போ விஷயம் என்னன்னா, பிள்ளை செத்து போச்சு, உயிர் பிள்ளையை விட்டு என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. அவங்க சொல்றாங்க, இனி போதகரை என்னப்படுத்த வேண்டாம், வருத்தப்படுத்த வேண்டாம். அப்படி அர்த்தம் என்னன்னா, இனி போதகர் வந்து ஒன்று நடக்க போகிறது இல்லை. நிறைய நேரம் அப்படிதான் உலகம் நமக்கு சொல்லுது. நீ சர்ச்சுக்கு போனால் எல்லாம் நடந்துருமா, பைபிள் வாசிச்சா எல்லாம் நடந்துருமா, ஜெபம் பண்ண எல்லாம் நடந்துருமா? என்ன பைத்தியக்காரி மாதிரி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற? ஆக வேண்டிய வேலையை பாரு, பொழப்பை போய் பாரு, வேலைக்கு போய் பாரு, சம்பாதிக்கிற வேலையை போய் பாரு. சும்மா ஏசுன்னு சொன்னால் எல்லாம் ஆண்டவர் உனக்கு வந்து மடியில் வந்து கொட்டிட்டு வரான்னு அறியாமல் பேசுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரால் முடியாது என்கிற ஒரு காரியமே இல்லை. ஆண்டவருடைய அகராதியில் முடியாது, நடக்காது, வராது என்பதே கர்த்தருடைய டிக்ஷனரியில் இல்லவே இல்லை. அவற்றை கேட்டால் எல்லாம் ஆகும், எல்லாம் முடியும், எல்லாம் நடக்கும். அவருக்கு லிமிட்டே கிடையாது. அவர் எல்லைகளை கடந்து, சூழ்நிலைகளை கடந்து அற்புதம் செய்கிறவர் தான் ஆண்டவர். உலகத்தில் இருக்கிற எல்லா புஸ்தகத்தையும் வாசி பார்த்தா, ஒரு மனுஷன் வாழுகிற வரைக்கும், ஒரு மனுஷன் உயிர் வாழுகிற வரைக்குமான தத்துவங்களும் பேச்சுக்களுமானதான் இருக்கு. ஆனால் இந்த வேதம் மட்டும்தான் மரணத்திற்கு பிறகும் ஒரு மனிதனுக்கு கர்த்தர் என்ன நன்மை வைத்திருக்கிறார், என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று, மரணத்தை கடந்து ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரே வேதம் பரிசுத்த வேதம் தான். அல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. சோத்திரம், உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். வருஷத்தின் இறுதியிலே வந்திருக்கிறோம், சோத்திரிக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை 31ஆம் தேதி இதற்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக கர்த்தர் உங்கள் குடும்பத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இது நடக்குமா, இது நடக்காதா, இது வருமா வராதா என்று எண்ணுகிற எத்தனையோ காரியங்களுக்கு முடிவு உண்டாக்க நான் பிரசங்கிக்கிற இந்த போதகரால் முடியும். நான் அற்ப மனுஷன், நான் அவருடைய சோதர வாயாக இருக்கிறேன், அவருடைய சத்தமாக இருக்கிறேன். நான் அப்பிரோஜனமான ஊழியக்காரன், என்னால் ஆகிறதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் என்னிலிருந்து பேசுகிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் உன் வாழ்க்கையில சகலவற்றையும் செய்து முடிப்பதற்கு அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். அவர் முடிக்கிற தேவன், உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உன் வாழ்க்கையில முடியாதது என்று மனிதன் சொல்லுகிறதை கர்த்தர் முடிப்பார். அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, இனி போதகரை என்னப்படுத்த வேண்டாம், வருத்தப்படுத்த வேண்டாம். அந்த வேர்டு வந்த உடனே போதகராகி அந்த அற்புத போதகருடைய ரிட்டர்ன் என்ன, அந்த அற்புத போதகருடைய செயல்பாடு எப்படி இருந்தது? ரொம்ப ஆச்சரியம். நீங்களாம் இந்த பைபிளில் அதை லவ் பண்ணி, அதை ரொம்ப நேசித்து அந்த பேசேஜை நீங்கள் படிக்கணும். சோத்திரிக்கிறோம். ஏசு அங்கே இருக்கிறாரு, ஜபாலய தலைவன் அங்கே இருக்கிறாங்க, இவர் ஆண்டவரை கூப்பிட்டுட்டு நிற்கிறாரு. ஆண்டவர் அங்கே வந்து ஒரு ஸ்திரீ வந்து ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டுட்டு, என்னை தொட்டது யாருன்னு கேட்டுட்டு இருக்கிறார். அந்த ஸ்திரீயோடு கொஞ்சம் ஒரு கான்வர்சேஷன் நடந்துகிட்டு இருக்குது. கொஞ்சம் ஆண்டவர் வர்றது கொஞ்சம் தாமதப்படுது. சோத்திரிக்கிறோம். இவனும் ஆண்டவரை கூட்டிகிட்டு போயிடணும்னு, ஆண்டவரே ப்ளீஸ் வாங்கன்னு அப்படி நின்றுட்டு இருக்கிறான். இதாங்க இருக்கிற சூழ்நிலை. இந்த நேரத்தில் இந்த பிள்ளை செத்து போச்சுன்னு சொந்தக்காரங்களாம் வந்து அங்கே வழியில் வந்து சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு, நீ ஆண்டவரை கூப்பிட்டுட்டு இருக்கிறதெல்லாம் போதும், அந்த போதகரை கூப்பிட்டதெல்லாம் போதும், நீ வா, அடக்க ஆராதனைக்குரிய வேலையை பார்ப்போம். இனி போதகர் வந்தாலும் ஒன்று என்ன செய்யாது, நடக்காதுன்னு அப்படி சொல்லி முடித்தார்கள்னு கூட வரல. ஒரு கமா வருது பாருங்க, கமானா அடுத்த வசனம் அப்படியே தொடர்ச்சி, சொல்லி அப்படின்னு இருக்குது. சோத்திரிக்கிறோம். வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள் அப்படின்னு வருது. 36 அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே, அந்த வேர்டு, அதாவது அந்த சொந்தக்காரங்களுடைய அந்த வார்த்தை அந்த ஜெப ஆலய தலைவனாகிய அந்த எவிருவின் இருதயத்திற்குள் போவதற்குள்ளாக கர்த்தர் சட்டார்னு இடைமறித்து உடனே அந்த சோத்திரிக்கிற ஜெப ஆலய தலைவனை நோக்கி சொல்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. கை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா.
அதைரியப்படுத்துகிற, முடியாது என்று சொல்லுகிற வார்த்தை உன் இருதயத்துக்குள் வருவதற்குள்ளாக கர்த்தருடைய விசுவாசமான முடியும் என்கிற, அற்புதம் வரும் என்கிற ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை மேற்கொண்டு உள்ள போகுது. அல்லேலூயா. அவருடைய சொல் நம்முடைய சொல்லை விட மகா தீவிரமா செல்லும். தாவீது கூட சொல்லுகிறார் சங்கீதத்தில், அவர் சொல் எப்படி சொல்லுதான் மகா, நான் சொல்லுகிறேன் லைட்டுக்கு ஒரு ஸ்பீடு இருக்குன்றாங்களே, அந்த ஸ்பீடை விட தேவனுடைய வார்த்தையினுடைய ஸ்பீடு அதிகம். அப்படி சட்டுன்னு உள்ள போகுது. இவங்க சொந்தக்காரன் சொன்ன வார்த்தையின் வேகத்தை விட போதகருடைய வார்த்தை அதிவேகமாக இருதயத்தில் நுழைகிறது. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நிறைய வார்த்தையை கேட்குறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அது நடுவில் தான் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள வரும்போது மற்ற எல்லா வார்த்தையும் ஜீரோவாக்கி அவருடைய வார்த்தை நமக்குள்ள நிறையிறதுனால தான் நம்முடைய குடும்பம் இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருக்க. கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அந்த வேர்டு உள்ள வந்த உடனே விசுவாசம் உள்ளவனாயிரு. பி நாட் அஃப்ரைட், ஒன்லி பிலீவ் அப்படின்னு சொல்றாரு. ஸ்தோத்திரிக்கிறோம். பயப்படாதே. அவன் சொல்றான் முடியாது, நடக்காது, செத்து போயிட்டான், எல்லாம் சாப்டரே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு அவன் சொல்றதை கேட்டு சோகமாயிடாத. உன் நம்பிக்கையை விட்டுறாத, விசுவாசத்தை விட்டுறாத, உன்னுடைய தைரியத்தை விட்டுறாத அப்படின்ற மாதிரி அந்த வேர்டுக்குள்ள அப்படி இருக்குது. ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. நிறைய நேரம் அப்படி நம்முடைய வாழ்க்கை தான் போக இருந்தது. நம்பிக்கையற்றவர்களாய், சோர்ந்து போனவர்களாய், இனி எனக்கு எதுவுமே இல்லை என்று அப்படி போக பார்த்த நேரங்களில் எல்லாம் கர்த்தர் நம்மை தட்டி எழுப்பி உற்சாகப்படுத்தி, நீ பயப்படாத, நான் இருக்கிறேன், நீ ஏன் திகைகிறாய், நீ ஏன் கலங்குற, நான் உனக்கு அதிகம் அல்லவா, நான் உன்னை நடத்த மாட்டேனா, நான் உன்னை கைவிட்டுருவேனா, நான் உன்னை விட்டு விலகி போயிடுவேனா, உன் கண்ணீரை நான் துடைக்காமல் இருப்பேனா, உன் ஜபத்தை நான் அலட்சியம் பண்ணுவேனா, நீ இவ்வளவு நாள் என்ன நம்பிக்கிட்டு இருந்தாயே, நான் உன்னை போய் ஏமாத்துவேனா, நான் உன்னை விட்டு விடுவேனா, எப்ராயிமே நான் உன்னை எப்படி மறப்பேன், நான் எப்படி உன்னை கைவிடுவேன், நான் எப்படி உன்னை விட்டுட்டு நான் தூரமாக போவேன், முடியுமா அது? ஸ்தோத்திரிக்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படிலாம் சொல்லி தான் அதை நிறுத்துறார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ சொந்தக்காரனுடைய வார்த்தையை விட ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவனுக்குள் மறுபடியும் ஒரு தைரியத்தை உண்டாக்கி விட்டது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க அந்த அதனால தான் அவரை சொல்லுகிறேன், அவர் அற்புதமான போதகர். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. மனுஷனுடைய வார்த்தை உனக்குள் பயத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு கர்த்தர் அதிசயம் செய்வார் என்ற விசுவாசத்தை உனக்குள்ள கொண்டு வரும். ஹல்லேலூயா. பயத்திற்கு காரணம் பிசாசு, என் விசுவாசத்திற்கு காரணம் இயேசு. எனக்குள்ள பயத்தை தொடங்குகிறவர் அல்ல இயேசு, எனக்குள்ள விசுவாசத்தை துவக்குகிறவர். நான் முன்னேறுவேன். சோதர கர்த்தர் என்னை நடத்துவார், என்னை ஆதரிப்பார், என்னை விட்டுவிட மாட்டார் என்று சொல்லுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. முடியாதவைகளை முடிய வைக்கிற ஒரு போதகர். ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போ பாருங்க, இங்கே அப்படி சொல்லிட்டு உள்ள வராரு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கர்த்தர் அங்கே வந்து அங்கே அழுதுகிட்டு இருந்த ஆட்கள்லாம் வெளியே அனுப்பிட்டு, ஸ்தோத்திரிக்கிறோம், இயேசு உள்ளே வந்து நின்று ஒரு சின்ன பிள்ளை, ஒரு தூங்குற பிள்ளையை எழுப்புற மாதிரி, அவள் ஒன்றும் சாகலை, அவள் எப்படி தான் இருக்கிறா, நித்திரையாத்தான் இருக்கிறான்னு சொல்லி அது அந்த ஒரு விசுவாசத்தை எல்லாருக்குள்ளேயும் பரப்பி அதுக்கு பிறகு அற்புதம் செய்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. முதல்ல அவள் செத்துட்டா அப்படின்னா அதைரியம் வரும், அவநம்பிக்கை வரும். அவங்க என்ன சொன்னாங்க, உன் குமாரத்தி மரித்து போனால் போதகரை இனி, அப்படித்தான் இவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஏசு இங்கே வந்து என்ன சொல்கிறார், உன்னுடைய மகள் என்ன செய்யலை, மறிக்கலன்றார். பாருங்க அவருடைய வேர்டு எப்படி இருக்குது பாருங்க. மனுஷனுடைய வார்த்தை எப்படி இருக்குது, இயேசுனுடைய வார்த்தை இருக்குது. மனுஷன் செத்துச்சுன்னு சொல்கிறான், ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அவள் தூங்கிட்டு தான் இருக்கிறான்னு சொல்ல. யார் வார்த்தையை நம்புறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகம் நம்மளை அதைரியப்படுத்தும்படி சொல்லுது, எல்லாம் முடிஞ்சிட்டு அவ்வளோத்தான் நீ அப்படின்னு. சில வேளை சோத்தரிக்கிறோம், 10 நாள் சென்று சாகிறவனை ஒரே நாளில் நம்ம ஆள் சாவடிச்சிடுவான் சோத்திரம், அவ்வளோதாங்க அது அப்படின்னு. நமக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி டல்லாக எடுத்தோம். அந்த கிருபை பெற்ற வர உள்ளவர்கள் நம்மெல்லாம் சாகடிக்கிறதுக்கும் ஆளை போட்டு தள்ளுறதுக்கும் ஆளை முடிக்கிறதுக்குமான அந்த வேர்டு தான் நம்ம வாயில் வச்சுன்னு இருக்கிறோம். சோத்தரிக்கணும். இந்த மாதிரிலாம் விசுவாசிகள்லாம் இப்படிலாம் பேசவே கூடாது. நம்முடைய ஸ்டைலே ஆண்டோடைய ஸ்டைல் மாதிரி மாறணும்.
ரெண்டு சகோதரிகள் போய் ஒரு ஒரு விசுவாசி பலவீனத்தோடு இருக்கிறாங்க, ஜோம் பண்ணிட்டு வராங்க. ஜோம் பண்ணிட்டு ஆஸ்பத்திரியை விட்டு அவங்க வெளியில் வராங்க. 2 சகோதரிகள் மறுபடியும் அந்த 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 சகோதரியை பார்க்குறதுக்கு போகிறாங்க. என்ன போய் பார்த்தீங்களா? பார்த்தேன். எப்படி இருக்கிறாங்க? கட்ட சீக்கிரம் போயிடும், தோத்திரம். ஆனால் அரை மணி நேரம் அங்கே போய் ஜோம் பண்ணி, தோத்திரமாண்டவரே, பண்ணுமாண்டவரே, செய்யமாண்டவரே, அவங்க இதுக்கெல்லாம் ஜோம் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே வெளியே வந்து கட்ட சீக்கிரம் போயிடும்னு சொன்னால் உன்னெல்லாம் முதல்ல சேர்க்கலாமா? தோத்தரிக்கிறோம். அதுக்கா நீ இந்த வேர்டை சொல்கிறதுக்கா நீ இருக்கிற? சோத்தரிக்கிறோம். அப்படி இல்லை. இயேசுனார் எப்படி பேசுகிறா பாருங்க. சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. அவர் செத்துட்டாங்கன்றாங்க. ஆனால் இயேசுனார் அங்கே போய் வேற மாதிரி சொல்கிறாரு. அவள் சாகலை, அவள் எப்படி இருக்கிறா? நித்திரையார். அதை அவரால் நம்ப முடியல. எல்லாரும் சிரிச்சாங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு. சிரிச்ச அத்தனை பேரையும் ஆண்டவர் போன்ட்டார். தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தையை பரியாசம் பண்ணுறவனுக்கு சபையிலையும் தேவ சமூகத்தில் இடமே இல்லை. தேவனுடைய வார்த்தையை நம்பலையா? போ. நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்புவோம், அற்புதத்தை வாங்குவோம், அதிசயத்தை பெற்றுக்கொள்வோம். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா போ. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மையம் மாந்திரிகள்லாம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை யார் சிறு பிள்ளையை போல அதை விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த போதகர் அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா. நாங்கள் மேக்ஸு, சயின்ஸு சோத்திரிக்கிறோம், இதெல்லாம் நடக்குமா வருமா அப்படின்னு யாரையோ பார்த்து ஒன்று நிதானிக்கிறவர்கள் அல்ல. கர்த்தர் முடியும்னா நாங்கள் அப்படியே கண்மூடித்தனமாய் நம்புகிறவர்கள், நான் விசுவாசிக்கிறவங்க. சோத்திரிக்கிறோம். எங்கள் அப்பா சொல்வாராம், குதிரைக்கு ஆண்டவர் 5 காலுன்னு சொன்னால் நாங்கள் நம்புவோம். தோத்திரம். 4 கால் தான் குதிரைக்கு. ஆனால் பைபிள் அதற்கு 5 காலுன்னு சொல்லுமானால் ஏன் ஏதுன்னு என்ன செய்யவே மாட்டோம், கேள்வி கேட்கவே மாட்டோம். ஏன்னா 4 5 அவரால் முடியும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் பேசுறதுக்கு 1008 கொஸ்டின் பண்ணலாம். உலகத்தில் இருக்கிற ஃபிலாசபிலாம் தான் சொல்லுது, ஒருவன் பேசுனா அதை ஏன் எதுக்குன்னு கேள்வி கேளு, அப்போ தான் ஞானம் பிறக்கணும் உலகத்தில் சொல்கிறான். ஆனால் பைபிள் சொன்னால் நாங்கள் கேள்வி கேட்கவே மாட்டோம், அப்படியே விசுவாசிப்போம். கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் தான் மரியாள் சொன்னார், அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ ஒழுங்கு மரியாதை அப்படியே கேளு. தோத்திரம். ஏன்னா நம்ம லாங்குவேஜ் அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். சோத்திரம். இது எப்படி ஆகும், எது எப்படி நடக்கும் அதெல்லாம் இல்லை. அவர் சொன்னால் நாங்கள் அப்படியே கேட்போம். தண்ணியை ஊற்ற சொன்னால் ஊற்றுவோம். திராட்சரசத்தை பரிமாறத தண்ணியை போய் கொடுனாலும் கொடுப்போம். ஏனென்றால் அவர் அற்புதமான போதகர். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிடுதுன்னு செய்யும், நடக்கும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் பாருங்கள், லூக்காவை பாருங்கள். லூக்காவில் 39 அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்துக்கு அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே, she was listening God's word. கர்த்தருடைய வார்த்தை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறா? அவ கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவர் வந்தாலே பேசிக்கிட்டே தான் இருப்பார், வசனங்களை பேசிக்கிட்டே இருப்பார். சும்மா கதை வசனங்கள் பேசலை, கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை பேசுகிறாரு, நிறைய விஷயங்களை போதிக்கிறாரு. சோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய அந்த போதனையில் மார்த்தாள் உள்ள வரல, மரியாள் உள்ள போகிறான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அந்த வசனம் முடிஞ்ச மாதிரியே வரல, கேட்டுக்கொண்டே இருந்தால் கண்டினியூலி அப்படியே போகுது. எவ்வளோ நேரம் பேசுனாரு இந்த அம்மா, எவ்வளோ நேரம் கேட்டுச்சுன்னு தெரில. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுகிட்டே இருக்கு. அப்போது அடிக்கடி ஆண்டவர் மரியாள் மார்த்தாளுடைய வீட்டுக்கு வருவார்னு போட்டிருக்கு பைபிளில். ஏற்கனவே அந்த குடும்பத்தை ரொம்ப சிநேகிச்சதுனால கர்த்தர் அந்த வீட்டுக்கு அடிக்கடி என்ன செய்கிறாரு, வந்து அந்த வீட்டிலே அவர் போதித்து கொண்டே இருக்கிறார். அந்த வீட்டில் உள்ளவர்கள் கர்த்தருடைய போதனையினால் என்ன செய்தாங்க, சோத்திருக்கிற நிரப்பப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் அவர்களுக்கு பிரச்சனை வந்த போதும் இயேசுவையே அழைத்தார்கள். இயேசுவுக்கு ஆளை விட்டு என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க, இந்த மாதிரி லாசரு வந்து பலவீனத்தோடு இருக்கிறான், வியாதியோடு கூட இருக்கிறான். இயேசுனாரை கூப்பிடுறாங்க. பாருங்க, எவிருவின் சம்பவத்தை போல் இங்கே நடக்குது. எவிருவின் சம்பவத்தில் இந்த மாதிரி என்னுடைய மகள் மரண அவஸ்தைப்படுறான்னு சொன்ன உடனே ஆண்டவர் பிந்தலை, ஆண்டவர் தாமதமாக வரலாம். அங்கே ஒரு சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு, அதனால் வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே லாசரு விஷயத்தில் அவன் வியாதியாக கிடக்கிறான் என்று அறிந்தும் பின்னும் அவர் தங்கினார், வரல, டிலே பண்ணுறாரு. சோத்திரம். அல்லேலூயா.
சோதர சில நேரங்களில் நம்முடைய ஜெபம் டிலே ஆகுதுன்னு சொன்னால், நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கறது உடனே நடக்கலைன்னு சொன்னால், ஏதோ ஒன்றை நாம் நினைக்கிறதற்கு மேலாக ஒன்றை கர்த்தர் செய்ய இருக்கிறார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை கேளாதவர் அல்ல, நம்மை நிராகரிக்கிறவர் அல்ல, நம்மை தள்ளி விடுகிறவர் அல்ல. அவர் ஒன்றை ஸ்தோத்திரிக்கிறோம் தாமதப்படுத்துகிறார்னா, அவர் ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார். ஏதோ உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு நினைக்கிறதுக்கும் மேலான ஒன்றை செய்வதற்காக அந்த அற்புதமான போதகர் கொஞ்சம் வெயிட் பண்றார். அல்லேலூயா. அவன் சாகிறதும் அவருக்கு அங்கே தெரியுது, கல்லறையில் வச்சதும் அந்த அற்புதமான போதகருக்கு தெரியுது. அவர் என்றார் 1 2 3 4 டங்குன்னு சொல்கிறார், வாங்கள் நாம் புறப்பட்டு போவோம்ன்றார். தோத்திரம். சும்மாவே உட்காண்டிருந்து அவன் செத்து 4 நாள் ஆன பிறகு எந்த இடத்துல 4 நாள் கழித்து அவருடைய அழைப்பு, அப்படியானால் மரியாளுடைய அழைப்பு நிலுவையிலேயே இருக்குது. அவர் வந்தது 4 நாள் கழிச்சா இருந்தாலும் அவள் சொன்ன வார்த்தை ஆண்டவர் மறக்கவே இல்லை. நான் சொல்லுகிறேன், உன் ஜெபம் நிலுவையிலே இருக்குது. உன் ஜெபம் நிராகரிக்கப்படலை. ஆனால் உன் ஜெபம், நீ ஜெபித்த ஜெபத்தை நீ மறந்தாலும் உன் ஜெபத்தை கேட்டவர் மறக்கிறதே இல்லை. அதற்கு சரியான நேரம் காலம் வரும் வரை அவர் காரியத்தை செய்ய காத்திருக்கிறார். பைபிள் சொல்றது, ஏற்ற காலத்தில் காரியத்தை தீவிரமாய் நடப்பிக்கிறவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் தம்முடைய வார்த்தையை அனுப்பி காரியத்தை செய்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல போதகர். சோத்திரம். அவர் பிந்தி வர்றாரு. சோத்திரிக்கிறோம். சோத்திரம். அருமையான யோவானுக்கு சுவிசேஷம் 11:28, இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியம் அளித்து, போதகர் வந்திருக்கிறார். யார் வந்திருக்கா? அவர் எப்படிப்பட்ட போதகர்? அற்புதமான போதகர். செத்துட்டான். அங்கேயாச்சும் அந்த பெண்மணி செத்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. ஆனால் இங்கே லாசரு செத்து எத்தனை நாள் ஆச்சுங்க? 4 நாள் ஆச்சு. டீகம்ப்ரஸ் ஆகிருக்கும் அந்த பாடி. தோத்திரம். அப்படியே இப்படி கை வச்சா அந்த மூக்கெல்லாம் உள்ளே போவோம், சதைக்குள்ளே அப்படி விரல் போகிற அளவுக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கும். டீகம்ப்ரஸ் ஆகிருக்கும் இல்லையா? துர்நாற்றம் வர ஆரம்பிக்கும். 4 நாள் ஆயிடுச்சு இல்லை? தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுது, போதகர் வந்திருக்கிறார். சில நேரம் நம்மள தான் இப்போ வந்து என்ன பண்ணுறது? தோத்திரம். செத்து உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும் கூப்பிட்டோம், வரல, இப்போ வந்துட்டாராக்கும். நம்ம ஒரு மாதிரி நம்ம லாங்குவேஜ் இருக்கு பாரு, அப்படின்றோம். கதை செத்துருவான் அவன். தோத்திரம். சில நேரம் நம்ம சொல்கிற நிறைய பேர் காதில் கேட்கல, கேட்டால் அவன் அப்போவே ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவான். தோத்திரம். எதற்கு வந்து ஸ்தோத்திரம் பிரதர், இப்போ தான் உங்களை பற்றி பேசினேன். என்ன பேசினிருந்த? என்ன பேசின? அவனை கழுவி ஊத்துற நீ, வேற என்ன பேசின நீ? அப்படின்னா ஸ்தோத்திரம். பேசலாம். அப்பா, மனுஷர்கள் இருக்கிறார்களே, இதெல்லாம் தோத்திரம். சில நேரம் ஆண்டவர் மனுஷன் நினைக்கிறதெல்லாம் நமக்கு வெளிப்படுத்திட்டோன்னு வச்சுங்க, அவனை நான் வெட்டுவான், அவன் என்னை வெட்டுவான். இதான் நடக்கும். வாழ்க்கையே இருக்காது. அதெல்லாம் சில இதெல்லாம் மறைச்சி வச்சிருக்கிறார். அவர் வந்திருக்கிறாருங்க. எப்போ வர சொன்னேன், எப்போ வந்துருக்கிறான்னு நாங்கள் நம்ம ரூமில் போட்டு, வாங்க பிரைஸ் தி லார்ட், வாங்க 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 அப்படின்வோம். நம்மளை போல் மோசமான எவன் இருக்கிறான்? கொஞ்சம் வச்சு பாருங்கள், எத்தனை போட்டிருப்பீங்க. சோத்திரி. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் போட்டுக்கிறேனே அப்படி. அதனால தான் சொல்கிறேன், நான் என்ன செவ்வாய்க்கிரகத்தில் தான் வந்திருக்கிறேன். சில நேரங்கள் சபைக்கு ஆட்கள் வரல அப்படின்னா, ப்ரேயர் டைமில் வரல. இப்போ வந்து எனக்கு யாராவது சொன்னான்னா, ஜபத்துக்கு வரல, பின்னத்துக்கு இங்கே வந்திருக்குதான். இப்போ பாஸ்டர் தோத்திரம் இப்படி சொல்கிறாளா அப்படின்னா, ஏன் ஆவிக்குரிய புரியுதுங்களா? உங்களது எப்படியோ நமக்கு தெரியாது. அல்லேலூயா. இப்போ போதகர் வந்திருக்க, எல்லாம் முடிஞ்சு செத்து பாடியெல்லாம் அழுவி போய் இருக்கும்போது போதகர் வந்திருக்கிறார். நம்மள அந்த போதகராவது யாராவது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அல்லேலூயா. சோத்திரம். இப்போ போதகர் வந்திருக்கிறார்னு சொல்கிறாங்க. 29. அதாங்க மரியாள் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அவள் அதை கேட்ட உடனே சீக்கிரமாக எழுந்து அவரிடத்தில் கையில் தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சீக்கிரமாக அவரிடத்தில் வந்தான். நாம் அப்படி வருவோமா? அவன் யோசிச்சு பாருங்க. இப்போது இது ஒரு பக்கம் இருக்க, ஜனங்கள்லாம் என்ன பேசுகிறாங்க? 36, 37 பாருங்க. அப்பொழுது யூதர்கள், இதோ இவர்
அவனை எவ்வளவாய் சிநேகித்தார்கள் என்றார்கள். எல்லாம் பேசிக்கிறாங்க. இயேசுனார் வருவார், நம்ம அவங்களோட பேசிக்கிட்டு இருப்பார். இயேசு இயேசுன்னு அந்த குடும்பம் சொல்லிக்கிட்டு இருந்தது. நமக்கே அந்த வீடு இயேசு வீடுன்னே அந்த வீட்டை சொல்லுவோம். நம்ம ஊரில் யார் வீட்டுக்குமே வரமாட்டார். ஆனால் அந்த மரியா மார்த்தாள் இந்த லாசரு வீட்டுக்கு தான் அடிக்கடி போவார். ஆனால் இவ்வளோ நேசிச்சாரு சொல்லிட்டு 37 அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் நிறைய முறுமுறுப்புகள் மர்மரிங்க அங்கே நடக்குது. ஏசுன்னு சொல்லி இப்போ ஏசு என்னத்தை பண்ணிட்டார், ஏன் சாகாமல் இருக்க பண்ணக்கூடாதா, செய்யக்கூடாதா அப்படின்னு. ஏன்னா மனுஷர்களுக்கு செத்துட்டா அதோட எதுவும் நடக்காதுன்னு அவங்களுடைய எண்ணம். இறந்துட்ட பிறகு எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. தலைவலி இருக்கிற வரைக்கும், ஜுரம் இருக்கிற வரைக்கும், காய்ச்சல் இருக்கிற வரைக்கும் ஏதாவது மாற்றம் சம்பவிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் செத்த பிறகு, மரணம் நேர்ந்த பிறகு ஒன்றும் நடக்க வாய்ப்பில்லை. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, சாகாமல் இருக்க பண்ண முடியாதா? ஐயா, எங்கள் போதகர் எப்படிப்பட்ட போதகர் தெரியுமா? செத்து போனாலும் அவனை உயிரோடு எழுப்புகிற போதகர். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீ சாகிற வரைக்கும் தான் நீ பேசுற. என் ஆண்டவர் மரணத்தின் மேலும் பாதாளத்தின் மேலும் அதிகாரமுடைய போதகராக இருக்கிறாரு. அவரால் செய்ய முடியாத காரியம் இந்த மகிமையை வெளிப்படுத்துறது தான் அவர் டிலேவே பண்ணாரு. சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. இவர் யார், இவர் எப்படிப்பட்டவர், இவர் தேவனிடத்திலிருந்து வந்த தேவகுமாரன் என்று அவர்களை அறிய வேண்டுமானால் இந்த அற்புதம் நடந்தாதான் இவங்க அறிவாங்க. அப்பதான் நம்முடைய போதனைகள் எப்படிப்பட்டதுன்னு அறிவாங்க. இதெல்லாம் நிக்கதேமு அறிந்துதான் சொன்னார், நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் தேவனை தன்னோடு வைத்திராதவன் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். வாய்ப்பே இல்லை. தோத்திரம். அல்லேலூயா. செத்து போனாங்க. அக்காகாரி சொல்றா, கல்லறையினுடைய கல்லை திறக்காதீங்க, செத்து 4 நாள் ஆச்சு, என்ன செய்யும், நாரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்த்தாளுக்கும் அந்த உயிர்த்தெழுதல், அவன் உயிரோடு வருவான், கர்த்தர் அற்புதம் செய்வார்னு இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி ஒரு அற்புதம் நடக்கலை. இப்போ எலியா காலத்தில் கூட செத்து கொஞ்ச நேரத்தில் ஆன பிள்ளைகளை அவன் உயிரோடு எழுப்பினான். அதே போல் எலிசாவின் நாட்களில் பார்த்தீங்கன்னா செத்து ஒரு ஆளை சோதரியர் கொண்டு வந்து எலிசாவினுடைய கல்லறையில் போட்டபோது அவன் எலும்புகள் பட்டு ஒருத்தவன் என்ன ஆனான், சோதரம் சுகமாக எழும்புனா. இப்படி இறந்து ஒரு நாள் ஆன, இறந்து கொஞ்ச நேரத்துக்கான ஆட்கள் உயிரோடு எழுப்படதா சரித்திரம் இருக்குது. ஆனால் செத்து 4 நாளுக்கு பிறகு ஒருத்தன் உயிரோடு எழுந்தான்னு பைபிளை இதுக்கு முன்னாடியும் அப்படி நடக்கலை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், புரியுதா உங்களுக்கு? அதனால் யாராலும் அதை என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. ஆமென்னு சொல்லுங்க. இப்போ கர்த்தர் அதை அறிய வைக்கிறதுக்காக இந்த அற்புதத்தை கர்த்தர் செய்கிறாரு. சோத்தரிக்கிறோம். எல்லாம் முடிஞ்சு போச்சு, அப்படியே நிற்கிறாங்க. இந்த போதகர் சோத்தரிக்கிறோம் வந்து நின்று செத்து போய் இருக்கிற அந்த கல்லறையை பார்த்து அந்த போதகர் சத்தமாய் சொன்னார், லாசருவே வெளியே வான்னார். அவ்வளோதான் அந்த வேர்டு. அந்த போதகர் இல்லையா, அதிகாரமுடையவர் அல்ல, உள்ளவராய் பேசுகிறார் அல்லவா. மரித்தவன் எழுந்து வெளியே வந்தான். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவர் அந்த கல்லறைக்கு முன்னாடி வந்துட்டு கல்லை எடுத்து போடுங்கன்னாரு. செத்தவனே உயிரோடு வரான். கல்லில் ஆண்டவர் பெரிய மேட்டரே கிடையாது. ஆனால் ஏன் கல்லை வெளியே எடுத்து போடான்? கல்லை வச்சது நீ வச்சதை நீ எடு. அவன் ஜீவனை எடுத்தது நான், அதை திருப்பி என்னால் கொடுக்க முடியும். ஆனால் கல்லை நான் வைக்கல, நீ தானே வச்ச. நீ வச்சதை வெளியேடு, நான் எடுத்தது திரும்ப என்ன செய்கிறேன், கொடுக்குறேன்னு ஒரு லாஜிக் அனுபவம் தெரில. கல்லை அவங்களை எடுக்க சொன்னார். ஒரு ஊழியர் சொன்னார், ஆண்டவர் லாசருவேன்னு பேரை சொல்லி வெளியவான்னு சொன்னதனால அவன் மட்டும் வந்தான். ஒன்றுமே சொல்லாமல் கல்லறைக்கு முன்னாடி வான்னா செத்தது அத்தனையும் வெளியே வந்திருக்குன்னு ஒருத்தர் சொன்னார். ஏன்னா அவர் அற்புதமான போதகர். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அவள் பாருங்க, அந்த இடத்துல ஒரு காரியம் நடக்குது. செத்தவன் வெளியே வந்தான். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த காரியத்தினாலே 45 வசனத்தை பாருங்கள். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் என்ன உள்ளவர்களானாங்க, யூதர்கள் அநேகர் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அங்கே கர்த்தருடைய சோதரம் காரியங்கள் விளம்பிட்டு. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த போதகர் எப்படிப்பட்ட போதகர்?
முடியாதவைகளை கூட என்ன செய்ய வைக்கிறவர்? முடிய வைக்கிற ஒரு போதகர். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கும் அந்த ஆண்டவர் தான் நம்முடைய மத்தியில் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த கர்த்தருடைய வார்த்தையில் போதனை அடையுங்கள். அதான் நான் சொல்கிறேன், இந்த வார்த்தையில் ஜீவனாயும் ஆவியாயும் உயிர்ப்பிக்கிறதுமாயும் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வசன இதனுள்ள போதனைகள் முடியாதவைகளை என்ன செய்ய வைக்கும்? முடிய வைக்கும் வார்த்தைகளாக இருக்கிறது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பைபிள் ஸ்டடியில் ஸ்தோத்திரம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். பிரசங்கம் வேற, ஆண்டவர்கிட்ட போதனை. பிரசங்கம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் போதனை என்பது கொஞ்சம் அது வசனத்தின் மேலே பிரியம் உள்ளவங்க தான் அதை கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய வசனங்களை சொல்லித்தாங்க, நீர் என்னுடைய போதகர், நான் உண்மை போதகராக நோக்கி பார்க்குறேன் ஆண்டவரே. குடும்பத்தில் சோதரையுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் எனக்கு நீங்கள் போதிங்கப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா இவர் போதிப்பார். அவர் போதனையை கேட்க கேட்க உன் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் ஒரு அற்புத மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு எவிரிவின் குடும்பத்தில் செய்தவர், அன்றைக்கு மார்த்தாள் மரியாள் லாசருடைய ஃபேமிலியில் ஆண்டவர் செய்தவர், முற்றுப்புள்ளி வச்சார். 2 காரியமும் முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த போதகர் கிரியை செய்கிறாரு. அல்லேலூயா. அங்கே 2 இடத்திலும் அவர் போதகர் என்று சொல்லப்படுகிறார். ஏனென்றால் இந்த 2 இடத்திலும் அவர் போதித்திருக்கிறார். சோத்தரிக்கிறோம். ஆமென்னு சொல்லுங்க. அந்த போதனையை கேட்டவருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்குது. அப்போ நீங்களும் எந்த அளவுக்கு கர்த்தரிடத்தில் போதனைகளை அடைகிறீர்களோ அந்த அளவுக்கு எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்கள். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையிலே இருக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய பாதத்திலே விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனைகளை அடைவார்கள். எல்லாம் சொல்லுங்க. நான் அவருடைய கையில் இருக்கிறது மட்டுமல்ல, அவருடைய பாதத்திலே விழுகிறவனாய் நான் இருப்பேனானால் கர்த்தர் என்னை போதித்து நடத்துவார். கர்த்தருடைய பாதத்துக்கு வா, அவருடைய சமூகத்திற்கு வா, எனக்கு சொல்லி கொடுங்கப்பான்னு கேளு. வேதமும் கையுமா கர்த்தருடைய சமூகத்தில் நீ முழங்கால் படியிடு, கர்த்தரை நோக்கி பாரு. சோத்ர, ஒரு ஊழியக்காரன் பேசுவதை விட, ஒரு பெரிய எவாஞ்சலிஸ்ட் பேசுவதை விட கர்த்தர் பேசுகிறது உனக்கு நன்றாய் புரியும். அந்த போதனைகள் உன் வாழ்க்கையிலே முடியாதவைகளை முடிய பண்ணும். கர்த்தர் உங்கள் இந்த வார்த்தைகளினால் மகிமைப்படுவாராக. ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசின எல்லா நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. அற்புதமான போதகர் என்று எங்களோடு பேசின நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளை நாங்கள் உள்ள எடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அற்புதம் செய்வீராக, அதிசயம் செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, முடியாதவைகளை முடிய பண்ணுகிற போதகராக எங்கள் நடுவில் நீர் பிரசன்னராக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கை ஒரு அற்புத மாற்றம் வரட்டும். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கையில் இருக்கிறவர்களாய் மட்டுமல்ல, உங்கள் பாதத்தில் விழுந்து போதனை அடைய எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து இடைபடுவீராக. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.